Hello students, welcome to my YouTube channel. So நம்மளோட YouTube channel புதுசாக என்ன வீடியோ பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ண வாரீங்களா, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ்நாடு கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா டிஜி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் காமன் டைம் டேபிள் வந்து தான் வெளியிட்டாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ டீச்சர்ஸ் வேணுன்றவங்களுக்கு இதோட பிடிஎஃப் நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் போய் பார்த்துங்க. அண்டு 6th to 12th படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கான காமன் குவார்டர்லி எக்ஸாம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள். ஓகேவா? ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 6 முதல் 9 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் 15ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறது எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான. ஓகேவா? ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் 6th to 9th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி 10th 11th 12th படிக்கக்கூடிய மாணவர்களும் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ டைம் வந்து பார்த்தோன்னா 6th 10 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும். அதோட கிளாஸ் 7க்கு பார்த்தீங்கன்னா 2 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும். அதே 8th வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clockலேருந்து 12:30 வரைக்கும். 9th 2 o'clockலேருந்து 4:30 வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படின்றது எல்லாத்தையும் அப்படியே நான் ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். ஸோ அப்படியே நீங்கள் ஒன்லி இதோடைய பிடிஎஃப் ஒன்றா நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிங்க. ஸோ அதில் பார்த்துங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்எல்சி குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2025-2026க்கானது டைம் டேபிளை பார்த்துரும் 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ 9:45லேருந்து 9:55 வரைக்கும் நான் ரீடிங் கொஷின் பார்க்குறேன். ஓகேவா? 10 minutes. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 9:55லேருந்து 10 o'clock வரைக்கும் வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். அதோட 10 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ 3 hours. உங்களுக்கு 15ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடைபெற உள்ளது. ஸோ மொத்தம் உங்களுக்கு 5 சப்ஜெக்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு வரைக்கும். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அது ஃப்ரெஞ்சாக இருக்கலாம். ஓகேவா? சாரி 15ஆம் தேதி வந்து மண்டே காலைல வந்து தமிழ். அடுத்து 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் தான்ப்பா. ஓகேவா? ஸோ இங்கே டைமிங் பார்த்துங்க. 17ஆம் தேதி அதாவது 1 day கழித்து இங்கிலீஷ் எக்ஸாமு. அடுத்த நாளே அப்படியே ஆப்ஷனல் லாங்குவேஜ். ஸோ அதனால் நம்ம யாரும் பயப்பட தேவையில்ல. ஸோ 18, 19, 20, 21. ஸோ 4 days வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு லீவ் வருது. ஓகேவா? அண்டு சயின்ஸுக்கு 1 day லீவ் வருது. 24, 9, 25 வெனஸ்டே சயின்ஸு. அண்டு 25க்கு ஒரு நாள் சோசியல் சயின்ஸு 1 day வருது, ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ அதோட உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் முடியுது. ஓகேவா? ஸோ வெளியே கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்குறேன், பட் முடியல. +1 குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்காக டைம் டேபிளை பார்த்துருவோம். ஸோ அதே தான் 10th சொன்னது தான்ப்பா. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, அங்கே வந்து போனால் 9:45னா இங்கே 1:45. 10th முடிச்சுட்டு அப்படியே 11th வர மாதிரி. ஓகேவா? ஸோ அதே இது தான். ஸோ உங்களுக்கு டேட் வந்து பார்த்தா 10ஆம் தேதி ஆரம்பித்து 25ஆம் தேதி எக்ஸாம் முடியுது. ஸோ 10ஆம் தேதி தமிழ், அடுத்த நாள் இங்கிலீஷ் 11ஆம் தேதி, 12, 13, 14 3 days கழித்து உங்களுக்கு பயாலஜியாக இருந்தால் பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாமு. அதே 1 day கழித்து கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? அதோட 18, 19, 20 கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1 day தான். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் இதுவாக தான் தேட்டம் இருக்குது. இட்ஸ் ஓகே. பட் நம்ம போட்டுக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம முன்கூட்டியே போட்டாச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கேப் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணால் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 22 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 day கழிச்சு பிசிக்ஸ் எக்ஸாமு, எக்கனாமிக்ஸு. 25 அதாவது 23, 24 2 days கழிச்சு மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட் போய்டும். இங்கே வந்து பண்ணால் நம்ம 10th பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே டைமிங் தான். ஓகேவா உங்களுக்கு? ஸோ
உங்களுக்கும் 10ஆம் தேதி ஆரம்பித்து 25 அன்றைக்கி தான் முடியுது. ஸோ 10ஆம் தேதி காலைல தமிழ், 11ஆம் தேதி அப்படியே இங்கிலீஷு, 12, 13, 14. ஸோ 3 டேஸ் மேக்ஸுக்கு ஓகேவா, அதோட காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 16ஆம் தேதி 1 நாள் லீவு. ஸோ 17ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி எக்கனாமிக்ஸு, ஃபிசிக்ஸ் ஓகேவா. 22ஆம் தேதி பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி. 25ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் லாஸ்ட்டாக ஓகேவா. ஸோ உங்களுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதை இன்னும் போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு தயவுசெய்து நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ஆலில் செட் பண்ணுங்க ஓகேவா. அண்டு ஸோ 12th நீங்கள் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பப்ளிக் எக்ஸாம் 2026 ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ அதுக்காகவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ அது இன்னும் போய் பார்க்கலாம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.